அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம். அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 14. நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தேயல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். கர்த்தருக்குள் அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய புண்ணிய நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். சத்தியவசன நிகழ்ச்சியை காண்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் குடும்பங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம். நீங்களும் எங்களுக்காக ஜெபம் செய்யும்படி மிகவும் தாழ்மையோடு கேட்கிறோம். இந்த சத்தியவசன ஊழியமானது தேவ சித்தத்தின் அடிப்படையிலே அது தொடர்ந்து நடைபெறத்தக்கதாக ஜெபம் செய்யுங்கள். அருமையானவர்களே, இந்த நாளினுடைய செய்தி என்ன? கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 14. நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தல்லாமல் வேறொன்றை குறித்து மேன்மை பாராட்டாது இருப்பேனாக. இங்கே பவுல் சொல்கிறார், நானோ யார் எதை குறித்தோ அல்லது எவர்களை குறித்து மேன்மை பாராட்டினாலும் நான் என் ஆண்டவராகிய சிலுவையை குறித்தே மேன்மை பாராட்ட வேண்டும். இன்றைக்கு அநேக சிலுவை குறித்து மேன்மை பாராட்டுகிற தன்மை குறைந்து கொண்டே போகிறது. வரங்களை குறித்து, வல்லமையை குறித்து, அல்லது பாடலை குறித்து, அல்லது பல்வேறு காரியங்களை குறித்து நாம் மேன்மை பாராட்டுகிறோம். ஆனால் ஆண்டவருடைய தாசனாகிய பவுல் சொல்கிறார், நான் சிலுவை குறித்து மாத்திரமே மேன்மை பாராட்டுவேன். பவுலை போல ஒரு சிறந்த ஊழியர் யாரும் இல்லை. பவுலை போல தேவனால் பயன்படுத்தப்பட்ட ஒரு தேவ மனிதனும் யாரும் இல்லை. பவுலை போல புதிய ஏற்பாட்டிலே அதிகமான நிருபங்களை எழுதின மனிதனும் யாரும் இல்லை. பவுலை போல ஆண்டவருக்காக பாடுபட்ட மனிதனும் இல்லை. அவர் சொல்கிறார், நானும் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்து மாத்திரமே மேன்மை பாராட்டுவேன் என்று சொல்கிறார். 3 குறிப்புகளை நான் சொல்கிறேன். முதலாவது, மனிதர்களை குறித்து மேன்மை பாராட்டுதல். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 21 நீங்கள் வாசித்து பாருங்கள். அந்த 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 21 சொல்கிறது, இப்படி இருக்க ஒருவனும் மனுஷரை குறித்து மேன்மை பாராட்டாது இருப்பானாக. அநேக சமயங்களிலே மனிதர்களை குறித்து நாம் மேன்மை பாராட்டி விடுகிறோம். அரசியல்வாதிகள், சமய தலைவர்கள், அதே சமயத்தில் பெரிய பெரிய ஆட்களை குறித்தே மேன்மை பாராட்டி விடுகிறோம். ஆனால் நாம் யாரை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும் என்றால் ஆண்டவரை குறித்து, குறிப்பாக ஆண்டவருடைய சிலுவை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே உதவி செய்யும் மக்கள், அதே சமயத்தில் அரசியல் தலைவர்கள், ஆன்மீக தலைவர்கள், இவர்களை குறித்து பல சமயத்திலே மேன்மை பாராட்டுகிறோம். கொரிந்திய நிருபத்திலே நான் பவுலை சார்ந்தவன், கேபாவை சார்ந்தவன், அப்போலோவை சார்ந்தவன், கிறிஸ்துவை சார்ந்தவன் என்று பல்வேறு மக்கள் அவர்கள் பிரிந்து காணப்பட்டார்கள். சிலர் பவுலை சார்ந்து கொண்டார்கள், சிலர் அப்போலோவை சார்ந்து கொண்டார்கள், சிலர் கேபாவை சார்ந்து கொண்டார்கள். ஒரு சிலரோ நாங்கள் யாரையும் சார்ந்து கொள்ளவில்லை, இயேசுவை சார்ந்து கொண்டோம் என்று சொன்னார்கள். ஆனால் நாம் யாரை மேன்மை பாராட்டுகிறோமோ அந்த மேன்மை பாராட்டுகிற நிலையிலிருந்து நாம் யாருக்கு நம்மை அர்ப்பணித்திருக்கிறோம், யாரை மிகவும் கனம் பண்ணுகிறோம் என்பது வெளிப்படையாக மாறிவிடும். சங்கீதம் 20ஆம் சங்கீதம் 7 சொல்கிறது, சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நானோ என் தேவனாகிய கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டுவேன். இங்கு ரதங்கள், குதிரைகள் யார்? எலியாவை குறித்து 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 13 எலிசா சொல்கிறான், இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரையுமானவரே என்று சொல்கிறார். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 14 இஸ்ரவேலின் ராஜாவாக யோவாசு
எலிசாவை பார்த்து சொல்கிறான், இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரையுமானவரே. ரதமும் குதிரையுமானவர் யார் என்றால் தேவனுடைய மனிதர்கள், தேவனுடைய தீர்க்கர்களாக சொல்லப்படுகிறது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே எந்த மனிதனை குறித்தும் எந்த தலைவரை குறித்தும் நாம் மேன்மை பாராட்டாதபடி இருக்க நாம் அழைக்கப்படுகிறோம். ஆகவே மிக மிக இதிலே நாம் ஜாக்கிரதையாக இருக்க அழைக்கப்படுகிறோம். முதல் குறிப்பென மனிதர்களை குறித்து மேன்மை பாராட்டாது இருக்க வேண்டும். ஒரு பரிசுத்தவான் எப்போது பாவியாகிறான் என்று தெரியாது. ஒரு பாவி எப்போது பரிசுத்தவான் ஆகிறான் என்று தெரியாது. யாரை குறித்து மேன்மை பாராட்டுகிறீர்களோ அவர்கள் விழுவதற்கு, தடுமாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் நம்முடைய இரட்சகரை குறித்து, அவருடைய சிலுவை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும். ஏனென்றால் அவர் உண்மையாகவே அவர் தடுமாறாதவர், பாவத்தில் விழாதவர், என்றென்று நிலைத்திருக்கிறவராயிருக்கிறார். ஆகவே முதலாவது மனிதர்களை குறித்து மேன்மை பாராட்டக்கூடாது. இரண்டாவது, மேன்மை பாராட்டக்கூடிய சில குறிப்பிட்ட இடங்களை நான் சொல்கிறேன். நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய திருப்பணியிலே அற்புதங்கள் நிகழும்போது அநேகர் நம்மை மேன்மை பாராட்டுவார்கள். அதற்கு விதிவிலக்காக ஓட வேண்டும். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்திலே நடக்க முடியாத ஒரு மனிதனை பேதுருவும் யோவானும் எழுந்து நட என்று சொன்னார்கள். என்னிடத்தில் உள்ளதை உங்களுக்கு தருகிறேன் என்று சொன்னார். உடனே நடந்தார். இதை கண்டபோது எல்லா மக்களும் ஓடி வந்தார்கள். ஆனால் பேதுருவும் யோவானும் சொன்னார்கள், இது நாங்கள் அல்ல, எங்கள் சுய சக்தியினாலே செய்ததல்ல, சுய பக்தினால் செய்ததல்ல என்று சொன்னார்கள். எந்த ஒரு அற்புதத்திற்கு ஆண்டவர் என்னையும் உங்களை பயன்படுத்தினாலும் அற்புதம் செய்கிறவர் ஆண்டவரை தவிர நாமெல்லாம் கருவிகள். ஆகவே அற்புதத்தை நாமே செய்தோம் என்று யாரும் மாறு தட்டக்கூடாது. அப்போஸ்தலர் நடவடிக்கை 14ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். இந்த 14ஆம் அதிகாரத்திலே அங்கே ஒரு மனிதனை பவுல் சுகப்படுத்துகிறான் தேவனுடைய வல்லமையிலே. 14ஆம் அதிகாரத்தில் 7லிருந்து நீங்கள் வாசித்தால் அங்கு வேதவசனம் மிக தெளிவாய் சொல்கிறது. ஒருவன் தாயின் கற்பத்திலிருந்து அவன் சப்பானியாக இருந்து ஒருபோதும் நடக்காதவன், அவனுக்குள்ளே ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் இருக்கிறது என்று கண்டு பவுல் அவனை எழுந்து நட என்றான். உடனே நடந்தான். அங்குள்ள மக்கள் இதை கண்டபோது அங்கே பர்னபாவை யூபித்தர் என்றும் பவுலை மெர்க்குரி என்றும் அவனை எண்ணிக்கொண்டு அவர்களை ஆராதிக்கும்படி வருகிறார்கள். மாலையை கொண்டு வருகிறார்கள், காளைகளை கொண்டு வந்து பலியிட வருகிறார்கள். அந்த சமயத்தில் பவுலும் உடன் ஊழியக்காரன் சென்று தங்கள் வஸ்திரங்களை கிழித்து, நீங்கள் ஏன் இப்படி செய்கிறீர்கள், இது நாங்கள் அல்ல, நாங்கள் உங்களைப் போல மனிதர்கள் என்று சொல்லி அவன் பேசுகிறதை நான் பார்க்க முடிகிறது. தேவனுடைய மகிமையை நாம் எடுத்து நம்மை மேன்மை பாராட்டக்கூடாது. அநேக நான் தான் இந்த அற்புதம் செய்தோம் என்று சொல்லி மாறு தட்டும் பொழுது அந்த கிருபை அவர்களை விட்டு வெளியே போய்விடுகிறது. ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார். ஆண்டவர் மக்களுடைய கூக்குரலை கேட்டு அநேக அற்புதம் செய்கிறார். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து பாருங்கள். அங்கே ஏரோது என்கிற ஒரு மனிதன் இருந்தார். அவன் பேசும்போது இது தேவ சத்தம் என்று எல்லாரும் புகழ்ந்தார்கள். ஆனால் அந்த ஏரோது ராஜா தேவனுக்குரிய மகிமையை செலுத்தாதனாலே கர்த்தர் அடித்தார். அவன் புழுபுழுத்து சென்றான். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை கொண்டு அநேக அற்புத அடையாளங்களை செய்யும்போது, அநேகரை விடுவிக்கும் போது அந்த மேன்மையை நாம் எடுத்துக்கொள்ளாதபடி அந்த மேன்மையை ஆண்டவருக்கு சொல்ல அழைக்கப்படுகிறோம். ரெண்டாவதாக, ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற வெளிப்படுத்தலை குறித்து நாம் மேன்மை பாராட்டக்கூடாது. 2 கொரிந்தியர் புத்தகத்தை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். 12ஆம் அதிகாரத்தை புரட்டுங்கள். அந்த 12ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு மனிதனை குறித்து எழுதுகிறார். 12ஆம் அதிகாரம் 3 அந்த மனிதன் பரதேசிக்குள்ளே எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாததும் வாக்கு கேட்டாதமாகிய வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்துக்கு புறம்பே இருந்தானோ அதை அறியேன், தேவன் அறிவார். இப்படிப்பட்டவனை குறித்து மேன்மை பாராட்டுவேன் என்று சொல்கிறார். சில வேதப்படத்தை சொல்லும்போது இந்த மனிதனை குறித்து பவுல் எழுதுகிறாரே, இது பவுலாகத்தான் இருக்கக்கூடும் என்று எழுதுகிறார்கள். ஆனால் தான் பெற்ற அந்த பரம தரிசனத்தை வெளிப்படுத்தலையும்
தான் பெற்றுக்கொள்ளாதது போல அவன் சிலுவைக்குள்ளே மறைந்து கொண்டு வாழ்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். அங்கே 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தை பாருங்கள். அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், நான் என் பலவீனங்களை குறித்து தான் நான் மேன்மை பாராட்டுவேனே தவிர வேறு ஒன்றிலும் மேன்மை பாராட்ட மாட்டேன். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் செய்யும்போது அதை குறித்து மேன்மை பாராட்டாதிருங்கள், சிலுவை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற வெளிப்படுத்தல்கள், தரிசனங்களை குறித்து மேன்மை பாராட்டாதிருங்கள், ஆண்டவருடைய சிலுவை குறித்தே மேன்மை பாராட்டுங்கள். நம்மை தேவன் பயன்படுத்துவார். அப்படி பயன்படுத்துகிற விதத்தை குறித்து நாம் மேன்மை பாராட்ட வேண்டாம். சாதாரணமாக இருந்த நம்மை ஆயிரக்கணக்கிலே உள்ள லட்சக்கணக்கான மக்களுக்கு பயன்படுத்தலாம். துண்டு பிரதி கொடுத்திருந்த நம்மை அவர் திரள் கூட்டத்துக்கு அழைக்கலாம். அப்படி தேவன் நம்மை பயன்படுத்துகிற அந்த விதத்தை குறித்து நாம் அதிகமாக மேன்மை பாராட்டக்கூடாது. கலாத்தியரின் புத்தகத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். 2ஆம் அதிகாரத்தில் அங்கே 2வது வாக்கியத்தை பாருங்கள். அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு உண்மை எழுதுகிறார். நான் தேவ அறிவிப்பினாலே போய் புறஜாதிகளிடத்திலே நான் பிரசங்கிக்கிற சுவிசேஷத்தை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தேன். ஆயினும் நான் ஓடுகிறதும் ஓடினது வீணாய் போகாதபடி எண்ணிக்கை உள்ளவர்களுக்கே தனிமையாக விவரித்து காண்பித்தேன். தன்னுடைய ஊழியத்தை குறித்து மற்றவர்களுக்கு சொல்லும்போது அவன் குறிப்பிட்ட எண்ணிக்கை உள்ளவர்களுக்கு சொல்லுகிற விதத்தை நான் பார்க்க முடிகிறது. இதிலே தேவன் தன்னை பயன்படுத்தின விதத்தை குறித்து பவுல் மேன்மை பாராட்டவில்லை. அவன் உண்மையாகவே சிலுவை குறித்தே மேன்மை பாராட்டினான். தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் பட்ட அந்த பாடுகளை குறித்து, அந்த வேதனைகளை குறித்து, உபத்திரங்களை குறித்து ஒரு பெரிய பட்டியலையே கொடுக்கிறார். 2 கொரிந்தியர் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 23 வாசித்து பாருங்கள். அங்கே பவுல் தன்னுடைய அருமையான உபத்திரத்தை பட்டியலிட்டு காண்பிக்கிறார். ஆனால் அதே சமயத்தில் தான் கூடையில் வைத்து இறக்கப்பட்ட அந்த பலவீன சம்பவத்தை சொல்கிறார். ஆகவே முதலாவது மனிதர்களை குறித்து மேன்மை பாராட்டக்கூடாது, சிலுவை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும். ஆண்டவர் நம்மை பயன்படுத்தும் போது நடக்கிற அற்புதங்களை குறித்து மேன்மை பாராட்டக்கூடாது, ஆண்டவருடைய சிலுவை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும். ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற தரிசனங்கள், வெளிப்படுத்தலை குறித்து மேன்மை பாராட்டக்கூடாது, சிலுவை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும். ஆண்டவர் நம்மை பயன்படுத்துகிற அந்த தன்மையை குறித்து நம்முடைய வாழ்க்கையில மேன்மை பாராட்டக்கூடாது, ஆண்டவருடைய சிலுவை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும். நம்முடைய பாடுகளை குறித்து நாம் மேன்மை பாராட்டக்கூடாது, ஆனால் பாடுகளிலே நிலைத்திருக்க பண்ணின அந்த சிலுவையை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும். சிலர் தன்னுடைய பாடுகளிலே நிலைத்திருக்கிறதை குறித்து கூட அவர்கள் மேன்மை பாராட்டுகிறார்கள். இவ்வளவு பெரிய உபத்திரத்தில் நான் நின்னேனே என்று சொல்லி அதை சாட்சியாக சொல்வது வேறு, ஆனால் மேன்மை பாராட்டுவது வேறு. ஆகவே தான் பவுல் சொல்கிறார், நான் எதை குறித்தும் எவைகளை குறித்தும் நான் மேன்மை பாராட்ட மாட்டேன், ஆண்டவரை உடைய சிலுவை குறித்து மேன்மை பாராட்டுவேன் என்று சொல்கிறார். அருமையானவர்களே, சிலுவையை குறித்தே அவர் மேன்மை பாராட்டுகிறார். பவுலுக்கு மேன்மை பாராட்ட நல்ல வாய்ப்பு உண்டு. நல்ல குலத்திலே பிறந்தவன், நல்ல ஐஸ்வர்யவான், கமாலினுடைய பாதத்திலே படித்தவன், தேவனால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டவன், முதல் நூற்றாண்டிலே உயிர்த்தெழுந்த ஆண்டவரை கண்டவன், அவர் சத்தத்தை கேட்டவன், ஆண்டவராலே மகிமையாய் பயன்படுத்தப்பட்டவன். ஆனாலும் கூட தன்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய சிலுவையை குறித்து தான் அவர் பேசுகிறாரே தவிர தன்னுடைய மேன்மையான எதையும் அவர் விளக்கி சொல்லவில்லை. எல்லாவற்றையும் குப்பையாக அற்பமாக எண்ணுகிறார். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி ஓடுகிற அந்த தன்மையை நாம் பார்க்க முடிகிறது. அருமையானுள்ளே, நாம் சிலுவையை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும். இந்த சிலுவை தான் நம்மை மீட்புக்குள்ளே கொண்டு வந்தது. இந்த சிலுவை தான் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்தது. இந்த சிலுவை தான் நம்மை ஆண்டவரண்டையிலே கொண்டு வந்து சேர்த்தது. ஆகவே சிலுவை குறித்தே மேன்மை பாராட்ட வேண்டும். ஆதி காலத்திலே நான் ஊழியம் செய்யும்போது, பிரசங்கிக்கும்போது பிரசங்கம் பண்ணுவேன். 1 மணி நேரம் பிரசங்கம் பண்ணி முடித்து விட்டேன். என் நெருங்கிய ஒரு போதகரிடம் வந்து சொன்னார், உங்கள் பிரசங்கம் மிக நன்றாக இருந்தது, ஆனால்
இயேசுவை பற்றி ஒரு வார்த்தை சொல்லவில்லை. சிலுவையை குறித்து நீங்கள் சொல்லவில்லையே என்று சொன்னார். அப்போது தான் அந்த பிரசங்கத்தை மறுபடி திருப்பி பார்த்தேன். அதிலே நான் சொல்ல மறந்ததை எண்ணி வேதனைப்பட்டேன். அன்றையிலிருந்து நான் எந்த செய்தி பண்ணினாலும், எங்கு எதை பிரசங்கித்தாலும் கர்த்தராகிய இயேசுவையும் அவருடைய சிலுவையை குறித்து நான் பிரதானமாய் சொல்லி முடிக்கிறது என்னுடைய பழக்கமாக இருக்கிறது. ஆகவே தான் கலாத்தியர் 6:14 சொல்கிறார் பவுல், நானும் சிலுவையை குறித்து மாத்திரமே மேன்மை பாராட்டுவேன். அருமையான என் சகோதர சகோதரிகளை, உங்கள் வாழ்க்கையில் எதை குறித்து மேன்மை பாராட்டுகிறீர்கள்? மனிதர்களை குறித்தா, அனுபவங்களை குறித்தா? சிலர் இனத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள், தங்கள் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். சிலர் தங்களுடைய ஆடை அணிகலங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். சிலர் தங்களுடைய வாழ்க்கையிலே தங்களுக்கு கிடைத்த அதிகாரத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். இதெல்லாம் ஒரு நாளிலே ஒழிந்து போகும். ஆனால் சிலுவை குறித்த அந்த மேன்மை பாராட்டுதல் மாத்திரமே நிற்கும் என்று வேதவசனம் சொல்கிறது. கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். அதில் 6ஆம் அதிகாரம் 14 இப்படி சொல்கிறது. என்ன சொல்கிறது? நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்தல்லாமல் வேறு ஒன்றை குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவராலே எனக்கு உலகம் சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். கிறிஸ்துவத்தினுடைய நடுமையுமே சிலுவை தான். சிலுவையை கழித்தால் நம்முடைய கிறிஸ்தவத்திலே ஒன்றுமில்லை. சிலுவை மரணத்தின் மூலமாகத்தான் கிறிஸ்து என்னையும் உங்களை மீட்டு கொண்டார். சிலுவை மரணத்தின் மூலமாகத்தான் தேவனையும் மனுமக்களையும் இணைத்தார். சிலுவை தான் உயர்த்தப்பட்ட நிலை. சிலுவை தான் நமக்காக அவர் பாவ நிவாரண பலியாக தன்னே ஒப்பு கொடுக்கப்பட்ட இடம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் எதை உயர்த்த வேண்டும், எதை மேன்மை பாராட்ட வேண்டும் என்றால் சிலுவையை குறித்து நாம் மேன்மை பாராட்ட வேண்டும். இந்த செய்தியை கேட்கிற சகோதர சகோதரிகளே, இதுவரையிலும் அநேக காரியங்களை குறித்து நீங்கள் மேன்மை பாராட்டியிருக்கலாம். நானும் கூட அநேக காரியங்களை குறித்து மேன்மை பாராட்டி இருக்கிறேன், ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் இந்த செய்தியின் ஊடாக நானும் தொடப்படுகிறேன், நீங்களும் தொடப்படுகிறீர்கள். மனிதர்களை குறித்து, ஆவிக்குரிய அனுபவங்களை குறித்து, வரங்களை குறித்து, தேவன் நம்மை பயன்படுத்துகிற விதத்தை குறித்து, ஆவிக்குரிய தலைவர்களை குறித்து, செழிப்பை குறித்து, இவைகளை குறித்து மேன்மை பாராட்டாதபடி ஆண்டவரை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும். வேதாமத்திலே ஏரோது என்கிற ராஜா இருந்தான். அவன் வல்லமையாக பிரசங்கித்தான். அவன் பிரசங்கம் பண்ணதை கேட்ட உடனே எல்லாரும் இது தேவனுடைய சத்தம் என்றார்கள். உடனே அந்த ராஜா தன்னை தாழ்த்தி தேவனுக்கு மகிமைப்படுத்தியிருக்க வேண்டும். அதை அவன் செய்யாதனாலே தேவதூதன் வந்தான், அவனை அடித்தான், புழுபுழுத்து செத்தான். ஒருவேளை அந்த விதமான கோபாக்கினையை இன்றைக்கு ஆண்டவர் செய்யவில்லை, உண்மைதான். ஆனால் இது நமக்கு எச்சரிப்பாக இருக்கிறது. தேவன் தன்னுடைய மகிமையை யாருக்கு கொடார்? தேவன் தன்னுடைய கனத்தை யாருக்கு கொடார்? தேவன் தன்னுடைய மகிமையை யாரும் திருட விடமாட்டார். அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். இன்றைக்கு ஒரு முடிவு எடுப்போம். நான் ஆண்டவருடைய சிலுவையை குறித்து தான் மேன்மை பாராட்டுவேன். எதை குறித்தும், எவைகளை குறித்தும், எந்த நல்ல காரியத்தை குறித்தும், செழிப்பை குறித்தும், ஆசீர்வாதங்களை குறித்து நான் மேன்மை பாராட்ட மாட்டேன் என்று முடிவெடுக்க வேண்டும். லூக்கா 5ஆம் அதிகாரத்திலே பேதுரும் அவனுடைய சகோதரர்களும் கடலிலே மீன் பிடிக்கிறார்கள். இரவெல்லாம் ஒரு மீனும் அகப்படவில்லை. காலையில் வந்து படகை நிறுத்தி வலைகளை அலசுகிறார்கள். இந்த மீனவர்களுடைய தன்மை என்ன? இரவில் மீன் பிடிப்பார்கள், பகலிலே வலைகளை அலசுவார்கள். வலை எங்கே கிழிந்திருக்கிறது, ஆகாதவைகள் எங்கே இருக்கிறது என்று கண்டு அதை அகற்றுவார்கள். இப்படி அலசி கொண்டிருக்கும் போது தான் அந்த படகிலே ஆண்டவர் ஏறி அவர்களுக்கு அற்புதம் செய்தார். இந்த நாளிலே ஆண்டவருடைய மனுஷன் என்கிற ஸ்தானத்திலே உங்களுக்கு சொல்கிற புத்திமதி என்ன? உங்கள் வாழ்க்கை அலசி பாருங்கள். தேவனுடைய மேன்மையை எங்கேயாவது திருடி இருந்தால், அபகரித்து கொண்டிருந்தால், அதை சொந்தமாக்கி கொண்டிருந்தால், அதை நீங்கள் எடுத்து கொண்டிருந்தால் தயவு செய்து மனம் திரும்புவோம்.
மனம் திரும்ப மாத்திரமானால் ஒரு முடிவு எடுப்போம். ஆண்டவரே, உம்முடைய சிலுவையை குறித்து மாத்திரமே நான் மேன்மை பாராட்டுவேன். சிலுவையை குறித்து மேன்மை பாராட்டும் போது உங்களுக்கு தேவ பயம் வரும், தேவனுக்கு கொடுக்குற கனம் வரும், தேவனுக்கு முன்பாக தாழ்மை வரும், தேவனுடைய சன்னிதானத்திலே உங்களை மறுபடியும் அர்ப்பணிக்க தூண்டுதல் வரும். ஆகவே அருமையான சகோதர சகோதரிகளே, பவுலை போல நான் சொல்வோம், நானும் கிறிஸ்துவனுடைய சிலுவை குறித்து மாத்திரமே மேன்மை பாராட்டுவேன். வேறு எதை குறித்தோ மேன்மை பாராட்ட மாட்டேன். ஊழியத்தை குறித்தோ, வரங்களை குறித்தோ, ஸ்தாபனங்களை குறித்தோ, அல்ல ஊழிய வளர்ச்சியை குறித்தோ, அற்புதங்களை குறித்தோ, அல்லது தேவன் நம்மை தாங்குகிற மக்களுடைய எண்ணிக்கை குறித்தோ மேன்மை பாராட்டாதபடி எப்போதும் சிலுவை குறித்து மேன்மை பாராட்டுவோம். ஆண்டவர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். நாம் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். இந்த நாளை எங்களை ஆசீர்வதித்து கொடுத்ததற்காக நாங்கள் நன்றி. அடிக்கடி நாங்கள் உம்முடைய மேன்மை பாராட்டுதலிலே தடுமாறி இருக்கிறோம், திசை திரும்பி இருக்கிறோம். உம்முடைய மேன்மையை நாங்கள் கொள்ளை அடித்திருக்கிறோம், எங்களை மன்னியும். இன்றைக்கு இந்த செய்தியின் ஊடாக நாங்கள் எங்கெங்கெல்லாம் உம்முடைய மேன்மையை திருடினோம் என்பதை சுட்டி காண்பித்தேன். எங்களை அலசி பார்த்து எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளிலிருந்து சிலுவையை குறித்து மாத்திரமே மேன்மை பாராட்ட எங்களை அர்ப்பணிக்கிறோம். அந்த எண்ணம், அந்த அர்ப்பண உணர்வு எப்போதும் எங்கள் மத்தியில் இருக்கட்டும். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களோடும், செய்தியை சொல்லுகிற உங்களுடைய அடியானாகிய என்னோடும் இந்த சிந்தனையில் வளர பாக்கி கொடும். எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். இந்த புத்தகம் பற்றிய விபரங்களுக்கு சத்திய வசனம் அலுவலகத்தை தொடர்பு கொள்ளவும்.